Hi friends, good morning. So time இப்போ 11 o'clock ஆச்சு. நான் இப்போ காஃபி போடுறதுக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு மண்டே. ஸோ மார்னிங் வந்து குழந்தைங்கள ஸ்கூலுக்கு பேக் பண்ணி அனுப்பிட்டு இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா பேசன் சீலா, பேசன்னா கடலை மாவு இருக்குல்ல, ஸோ அதை வச்சு ஒரு தோசை மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அண்ட் ஹை இன் ப்ரோட்டீன். அந்த ரெசிபி நான் வந்து ஷார்ட்ஸுக்கு எடுத்திருக்கேன். ஸோ ஷார்ட்ஸ்க்கு வந்து கொஞ்ச நாளில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியிருக்கு அண்ட் நிறைய பெண்டிங் ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நான் அது உங்களுக்கு வந்து கொஞ்ச நாளில் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஷார்ட்ஸை செக் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நான் வந்து காஃபி போட வந்திருக்கேன். ஸோ எனக்கும் சதீஷ் வந்து நம்மளோட மசாலா அண்ட் ஹெல்த் மிக்ஸ் வந்து பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்றைக்குள்ள ஆர்டர்ஸ். பிகாஸ் நாங்கள் வந்து யூஸ்வலாக சாட்டர்டே அண்ட் சண்டே ஷிப் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து நிறைய கொரியர் ஆஃபீஸ் வந்து சண்டே க்ளோஸ்டாக இருக்கிறதுனால அவங்க அப்படியே அதை போட்டுருவாங்கல்ல நம்ம பேக்கேஜ் அனுப்பணுன்னா. அதனால் ஃபுட் ப்ராடக்ட்னால நாங்கள் வீக் டேஸில் தான் ஷிப் பண்ணுவோம். அதனால் மண்டே வந்து யூஸ்வலாக ஹை ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ மண்டே சதீஷ் வந்து பேக்கிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் எங்களோட ஹெல்த் மிக்ஸ் அண்ட் மசாலா ஆர்டர் நம்மக்கிட்ட 40 இன்க்ரீடியன்ட் ஹெல்த் மிக்ஸ் இருக்குது, ஸ்பெஷல் கரம் மசாலா இருக்குது, கிரேவி மசாலா அண்ட் ஃப்ரை மசாலா இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அதில் வந்து எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க, நான் ஆர்டர்ஸ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து காஃபி போடுறதுக்கு வந்தேன். ஸோ காஃபி பண்ண ஆரம்பிக்கும் போது தான் எனக்கு வந்து 2-3 வீடியோக்கு முன்னாடி நான் காஃபி போடக்கூடிய வீடியோ ஷேர் பண்ணியிருந்ததில் கமெண்ட் ஒன்று வந்துருந்துச்சு. என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க வந்து பொலைட்டாக தான் கொடுத்துருந்தாங்க. லைக் ஒரு காஃபி போடுறதுக்கு இவ்வளவு ப்ராசஸாக, நான் 2 ரூபா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வாங்கி போட்டால் ஈஸியாக வேலை முடியும் அப்படின்னு. அதுக்கு வந்திருந்த கமெண்ட் தான் ஒரு கொஞ்சம் ரூடான கமெண்ட் வந்துச்சு. ஆனால் நிறைய பேர் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணி கொந்தளிச்சிட்டிங்க. ஏன்னா எனக்குமே ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்ஸ்டன்ட் காஃபியையும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண காஃபியும் எப்படி வந்து கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு. என்னோட இந்த காஃபியை விடுங்க, இதை நான் பிளாக்காக குடிக்கிறேன். நிறைய பேர்த்துக்கு பிடிக்காது, ஏன்னா இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும், அது பிடிக்காது. ஆனால் ஃபில்டர் காஃபியை வந்து நம்ம இன்ஸ்டன்ட் காஃபி கூட கம்பேர் பண்ணவே முடியாது. நீங்கள் ஒரு தடவை ஃபில்டர் காஃபி குடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களால் இன்ஸ்டன்ட் வந்து குடிக்கவே முடியாது, அந்தளவுக்கு பியூர். அண்ட் ஒரு காஃபி போடுறதுக்கு வந்து இவ்வளவு வேலையா அப்படின்னு கேட்ட உடனே தான் எனக்கு எங்கள் தாத்தாவோட ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலி நிறைய பேர் வந்து காஃபி போடுறத ஒரு ரிச்சுவலாக வச்சுருக்காங்க. ப்ராசஸ்ஸே வந்து அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி, காஃபி லவ்வருக்கு தான் அது தெரியும். அவங்க வந்து அந்த ஃபில்டர் காஃபி போடக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. அதில் ஒரு ஆள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா தான். எங்கள் ஆச்சி வந்து வடுவாச்சி என்கிட்ட சொல்லுவாங்க. எங்கள் தாத்தா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லி காலையில் எழுந்திரிச்சு காஃபி கொட்டை வந்து, இப்போ நான் வறுத்தது வச்சுருக்கேன்ல, அவங்க வந்து காஃபி கொட்டை வாங்கி அதை வந்து சீஞ்சட்டியில் போட்டு நல்லா பக்குவமாக வறுப்பாங்களாம் எங்கள் தாத்தா. வறுத்துட்டு அதை வந்து கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெஷின் இருக்குது. உங்களுக்கு நான் இது சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது என்னென்னா, மேலே வந்து ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அதில் போட்டுட்டு இப்படி சுற்றணும். இப்படி எலக்ட்ரிக்கெல்லாம் கிடையாது, கையில் வச்சு சுற்றினா கீழே ஒரு ட்ராயர் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ணால் அதில் வந்து பவுடர் பண்ண அந்த ஃப்ரெஷ் காஃபி இது கிடைக்கும். ஸோ எங்கள் தாத்தா வந்து இருந்து வறுத்து அதை வந்து அந்த இதில் போட்டு டெய்லி அதில் போட்டு இருந்து கிரைண்ட் பண்ணி அந்த காஃபி பவுடரை எடுத்து பால் அது இருந்து கட்டியாக காய்ச்சி ஃபில்டர் ஃபஸ்ட்டு டிகாஷன் எடுத்து அந்த டிகாக்ஷனில் தாத்தா குடிப்பாங்க. செகண்ட் டிகாக்ஷன் வந்து ஆக்சுவலி எங்கள் ஆச்சிக்கு வந்து 5 பிள்ளைகளா, அதனால யார் எந்திக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த செகண்ட் டிகாஷன். தேர்ட் டிகாஷன்லாம் உங்களுக்கு தெரியும்ல, தண்ணியாயிரும், காஃபி ஃப்ளேவரே இருக்காது. ஸோ அதெல்லாம் அடுத்த குழந்தைங்களுக்கு. அதனால எங்கள் மாமா என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் பெரியம்மா நாகப்பெரியம்மா தான் சொல்லுவாங்க. நாகப்பெரியம்மா தான் ஃபஸ்ட்டு குழந்தை. ஸோ எல்லாருமே வரிசையாக தரையில் வந்து பாய் போட்டு தானே படுத்திருப்பாங்க. அப்போ வந்து எங்கள் மாமா எந்திரிச்சு தலைவாணியெல்லாம் வச்சு ஒரு பெட்ஷீட் வச்சு மூடிட்டு படுத்துருக்கிற மாதிரி காணிச்சிட்டு எந்திரிச்சு ஃபஸ்ட்டு அந்த செகண்ட் டிகாஷன் காஃபி குடிக்கிறதுக்கு வேண்டி அவங்க எந்திரிச்சதை வந்து மறைச்சி தலைவாணி வச்சு பண்ணிடுவாங்களாம். எங்கள் பெரியம்மா எந்திரிச்சு பார்ப்பாங்களாம், இவன் தூங்கிட்டு தானே இருக்கான், நம்மளும் தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியம்மா வந்து கண்டினியூஸாக தூங்கிட்டு இருப்பாலும். ஸோ அந்த மாதிரி அந்த செகண்ட் டிகாக்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி வேலைங்கெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, எனக்கு மெயினாகிட்டு காஃபி போடுறதுக்கு இவ்வளோ ப்ராசஸாக அப்படின்னு கமெண்ட் கொடுத்துருந்தீங்களா. அப்போ தான் சரி நம்மளால சரி பிளாக் காஃபி இது வந்து அவ்வளோ பேருக்கு பார்த்தாலும் டெம்ப்ட் ஆகாது,
ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபில்டர் காஃபி குடிக்கிறவங்க, அதுவும் இந்த மாதிரி அரைச்சி குடிக்கிறவங்கள வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட இருந்து இது என்ன குடிது இவ்வளோ வேலை பண்ணுறீங்க, இதுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வாங்கி குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறது நியாயமே கிடையாது. ஏன்னா காஃபி பீன் நம்ம அரைச்சி குடிக்கிற காஃபி வந்து இன்ஸ்டன்ட் காஃபியெல்லாம் வேஸ்ட்டு. இது கிட்ட கூட நெருங்கவே முடியாது. அதெல்லாம் வந்து இது நீங்கள் ஒரு தடவை குடிச்சு பாருங்கள். குடிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து காஃபி பிரியதாக இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் சொல்கிறது உண்மை தானே அப்படின்னு. இன்ஸ்டன்ட் காஃபியும் நீங்கள் ஃபில்டர் காஃபியும் கம்பேரே பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் வந்து காஃபி போட்டுட்ருக்கேன். ஸோ பிளாக் காஃபி அதுக்குன்னு நான் இது பண்ண மாட்டேன். எனக்கு ஆக்சுவலி நான் மெயினாக காஃபி குடிக்க ஆரம்பித்ததே எனக்கு வந்து எனர்ஜிக்கு வேண்டி தான். எனக்கு வந்து அந்த ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஒரு கெஃபைன் வேணும், அதுக்கு வேண்டி நான் குடிக்க ஆரம்பித்தேன். முந்தியெல்லாம் நான் குடிக்க மாட்டேன். நான் குடிக்க ஆரம்பித்து சில வருஷங்கள் தான் ஆச்சு. ஸோ எனக்கு வந்து பிளாக் காஃபி தான் என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். நோ சுகர், நத்திங். ஆனால் வந்து ஃபில்டர் காஃபி வந்து அடிச்சிக்கவே முடியாது. அது வந்து நான் ஹோட்டலுக்கு எங்கேயாவது போகிறேன், இந்த வெஜிடேரியன் ஹோட்டலுக்கெல்லாம் போகிறேன் அப்படின்னா தோசை இட்லி எல்லாம் வாங்கும்போது கடைசி ஃபில்டர் காஃபி கண்டிப்பாக வாங்கி குடிப்பேன். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பிளாக் காஃபி தான். ஓகே ஸோ வாங்க நம்ம vlog ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ எங்களோட நேரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கார்டனிங் பண்ண ஆரம்பித்த உடனே பார்த்திங்கன்னா கடவுளுக்கே பொறுக்கலை. என்ன மழைன்னு நினைக்கிறீங்க, 2 நாளாக மழை விடாமல் பெய்யுது. ஆனாலும் நாங்கள் விடுறதாப்பில் இல்லை. ஏன்னா இந்த மழை பெய்கிற டைமில் சீடு வந்து நல்லா வரும். இது பார்த்திங்களா லெமன் ட்ரீ, இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் கொடுத்துட்டோம். இது வெந்தயக்கீரை முளைச்சிருச்சு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா பேசில் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேயும் ஏதோ போட்டிருக்கேன் கீரை ஏதோ. இந்த ஒரு தொட்டியில் போடலை. இதில் இன்றைக்கி தாய் பேசில் போடுவோம். அதுக்கப்புறம் நம்மளோட மாடியில் வந்து வைக்கிறதுக்கு இந்த தொட்டியில் நான் வெளியே வந்தோன்னே மழை கூடிடுச்சு. ஸோ இங்கேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மாடியில் வைக்கிறதுக்கு வந்து இந்த கப்பிலெல்லாம் மணி பிளான்ட் ட்ரீயை வச்சு இங்கே கொஞ்சம் நேரம் வச்சுருக்கோம். இது வந்து கொஞ்சம் ஒரு 1 வீக் கழித்து நாங்கள் இதை மாடியில் வந்து ஹேங் பண்ணுவோம். ஸோ மணி பிளான்ட் தான் பண்ண போகிறோம். ஏன்னா அது கொஞ்சம் லோ மெயின்டெனன்ஸ். அண்ட் அந்த தொட்டியில் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் அதை தள்ளி அதை 2வது காணிக்கிறேன். இங்கே பாருங்கள் மழை அடித்து பெய்யுது. இந்த மரம் வந்து ஆல் ஸ்பைஸ் மரம். அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் தக்காளி. அந்த தக்காளி அந்த தக்காளி தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன். என்னென்னா தன்னால் முளைச்ச தக்காளி. ஒரு 5 தக்காளி செடி இருக்குது. செரி டொமேட்டோ விதை நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் கண்டுக்கவே இல்லை. இந்த மலையில் அது தன்னால் முளைச்சிட்டு அதில் தக்காளி கூட வந்துடுச்சு. நான் அப்புறமா உங்களுக்கு காணிக்கிறேன் அது. ஓகே ஸோ இப்போ நம்ம போய் காஃபியை குடிப்போம். இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா வெத்தலை என்ன இருக்குல்ல. இப்போ மழை கூடிடுச்சு, நம்ம உள்ளே ஓடிடும். ஆனால் இந்த வாட்டி எனக்கு தெரிஞ்சு கார்டனிங்கை கொஞ்ச நாள் நாங்கள் கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா எனக்கு இப்போ ஒரு பார்ட்னர் இன் க்ரைம் கிடச்சிட்டாங்க. சதீஷும் வந்து என் கூட சேர்ந்து கார்டனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நான் உள்ளே வந்தோன்னே மழை நின்றுடுச்சு பாருங்கள். அதனால் சதீஷும் என் கூட பார்ட்னராக இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்சு இந்த கார்டனிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து மோட்டிவேட்டடாக பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போது டின்னர் ப்ரிப்ரேஷன் செய்கிறதுக்கு வந்து வந்திருக்கேன். ஸோ அதுக்கிடையில் நம்மளோட பொடி காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து தட்டி வைக்க வேண்டியது இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நம்ம வந்து டின்னர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி டின்னருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் பண்ண போகிறேன், சாலட். ஸோ என்னடா டின்னருக்கு சாலட் அப்படின்னு நினைக்காதீங்க. எங்கள் வீட்டில் மெயின்லி சாலட் வந்து டின்னருக்கு சாப்பிட பிடிக்கும். நான் எவ்வளோ இதுலேயே வந்து உங்களுக்கு நிறைய சாலட் ரெசிபி காணிச்சிருப்பேன். நீங்கள் என்ன பார்த்துட்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் எங்களோட ஃபேவரட் வந்து சிக்கன் சாலட். இன்றைக்கும் நான் வந்து ப்ரோட்டீனுக்கு வந்து சிக்கன் சாலட் தான் சிக்கன் போட்டு தான் பண்ண போகிறேன். மெயின்லி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் ஒன்ஸ் இன் அ வைல் ஒரு வீக்லி ஒன்ஸோ அந்த மாதிரி சாலட் பண்ணுவேன், சிக்கன் சாலட். ஸோ நம்மளோட காஷ்மீரி சில்லி பவுடர் எடுத்து வச்சாச்சு. ஸோ இதை கொஞ்சம் க்ளீனப் பண்ணிவிட்டு நம்ம சிக்கனை மேரினேட் பண்ணிடலாம். ஸோ
ஸோ நான் இப்போ வந்து சீசர் சாலட் தான் பண்ண போகிறேன். சீசர் சாலட்னு நான் சொல்லக்கூடாது, பிகாஸ் அது எக்ஸாக்ட்லி சீசர் சாலட் கிடையாது. பட் அந்த ஃப்ளேவர்ஸை இன்ஸ்பயர் பண்ணி தான் பண்ண போகிறேன். என்கிட்ட ஐஸ்பர்க் லெட்யூஸ் இருக்குது. இதுக்கப்புறம் நான் சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ண போகிறேன். அதுக்கு மேலே ஆக்சுவலி ஃபஸ்ட்டு கிரில்டு சிக்கன் வைக்கலாம்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சிக்கனை வந்து நம்ம இந்தியன் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி பேன்கோ பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணி பேன் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு சிக்கன் காட் சூப் அந்த ஃப்ளேவர்ஸில் பண்ண போகிறேன், ஆனால் இந்தியன் மேரினேஷன். ஸோ நம்ம வந்து இப்போது இட்டாலியன் டிஷ்ஷை வந்து நம்ம இந்தியனைஸ் பண்ண போகிறோம். ஸோ நல்ல ஸ்பைசியான ஒரு மேரினேஷன் ரெடி பண்ண போகிறேன். அவ்வளோ ஸ்பைசி கிடையாது, ஏன்னா நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், பெப்பர் பவுடர் ஒரு 1 டீஸ்பூன், அடுத்து மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன், அடுத்து ஜீரா பவுடர், நல்லா வறுத்து பொடிச்ச ஜீரா பவுடர் ஒரு 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் நம்மளோட கரம் மசாலா அது ஒரு 1 டீஸ்பூன். ஓகே, அடுத்து இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன், ஃப்ரெஷ்ஷான ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ், அடுத்து ஒரு ஃபுல் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து யோகர்ட் ஆட் பண்ண போகிறேன். இது ஒரு நல்ல டெண்டரைசராக இருக்கும், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இப்போ உப்பு போட்டுடலாம். ஸோ கொஞ்சமாக சீசனிங்க்கு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் உங்களோட மேரினேஷன். ஓகே, ஸோ நம்மளோட மேரினேஷன் ரெடி. இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு வேணுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஓகே, ஸோ இது நல்லா திக்காக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்மளோட அந்த சிக்கனில் நல்லா கோட் ஆகும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஸோ நான் இப்போ வந்து சிக்கனை வந்து கட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி நான் இந்த சிக்கனை வந்து எப்படி கட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 6 போர்ஷனாக கட் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி டிஷ்ஷுக்கெல்லாம் வந்து சிக்கன் பிரெஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சிக்கன் பிரெஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது லோ ஃபேட் ஹை இன் ப்ரோட்டீன். ஸோ இந்த மாதிரி காட்ஸோ அதுக்கெல்லாம் சிக்கன் பிரெஸ்ட்டை யூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி தின்னாக கட் பண்ணுறேன். லாஸ்ட் டைம் நான் பர்கருக்கு இந்த மாதிரி பண்ணேன். சிக்கன் வந்து அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சு. யூஸ்வலாக சிக்கன் பிரெஸ்ட் வந்து உங்களுக்கு டஃப் ஆகிடும் நம்ம குக் பண்ணும்போது, ஏன்னா அதில் அந்தளவுக்கு ஃபேட் கிடையாது. அதனால் ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அவ்வளவு டெண்டராக இருக்கும். ஸோ எனக்கு ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டில் 6 பீஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து கணக்கு. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் 6 பீஸு, அதே மாதிரி இதுலேயும் 6 பீஸ் தின் கட்லெட்ஸாக கட் பண்ணுறோம். ஸோ திக்னஸை பார்த்தீங்களா? ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணும்போது மேலே இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணும்போது உங்களுக்கு நைஃப் வந்து ஒன்று ஈஸியாக போகும். இன்னொன்று உங்களுக்கு தெரியும், நீங்கள் கையை கட் பண்ண மாட்டீங்க, எங்கே கட் பண்ணுறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே, ஸோ நம்மளோட சிக்கன் ரெடி பாருங்கள். இப்போ இதை வந்து மேரினேஷனில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட மேரினேஷனை கிட்ட கொண்டு வந்துட்டு நம்மளோட சிக்கன் பீசஸை ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ இது நீங்கள் வந்து பர்கருக்கு உள்ளே வைக்கிறதுக்கு கூட இந்த மெத்தட்லேயே நீங்கள் கட் பண்ணி இதே ரெசிப்பியில் இப்படியே பண்ணி இந்த பேட்டிஸையே உள்ளே வைக்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து ஃபர்ஸ்ட் மேரினேஷன் கொடுத்தாச்சு. செகண்ட் மேரினேஷன்னு கிடையாது. இதில் நான் வந்து அந்த பேன்கோவில் ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி, அந்த பிரெட் க்ரம்ஸில் ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு முட்டை மட்டும் இதில் உடச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிடுவேன். ஏன்னா பைண்டிங்க்கு தேவை நமக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சிக்கன் நல்லா
கோட் ஆயாச்சு. அவ்வளோதான். ஸோ நம்மளோட இந்த ஸ்டெப் முடிஞ்சு நான் இதை கொஞ்சம் க்ளீனப் பண்ணி கையெல்லாம் ஹேண்ட் வாஷ் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வரேன். நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணிடலாம். ஓகே, நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங் பண்ண போகிறோம். யூஸ்வலாக நம்ம ஒரு பவுலில் மிக்ஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த மோட்டர் அண்ட் பெஸ்டில்லையே வந்து நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ ஒரு சின்ன பல்லு பூண்டு வந்து ஒரு 4 அணம் போட்டிருக்கேன். இதை க்ரஷ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு க்ரிப்பு கிடைக்கணும். அதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு க்ரஷ் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் உப்பு போட்டு நீங்கள் இடிக்கும்போது உங்களோட பூண்டு வந்து லிட்ரலி ஒரு செகண்ட்ஸில் இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடும். அது வந்து அந்த உப்பு போட்டு இடிக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த க்ரிப்பு கிடைக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நம்ம உப்பு போடுறோம். இப்போது இதோட பேஸ் பார்த்திங்கன்னா மேனேஸ் தான். ஸோ ட்ரெஸ்ஸிங்க்கு தேவையான அளவு மேனேஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் இது சீசர் சாலட் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெஸ்ஸிங். ஸோ நம்மளோட கார்லிக்கில் நம்மளோட மெயனேஸை நான் க்ரஷ் பண்ணி போட்டாச்சு. இப்போ வந்து இதோட டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக ஹனி, அதுக்கப்புறம் உப்பு போட்டாச்சு. பார்மசான் சீஸ் என்கிட்ட இருக்கா. ஸோ நம்மளோட சீசர் சாலட்டுக்கு வந்து மெயின் இன்க்ரீடியண்ட் அதுதான். அதனால் நான் அதையும் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ இதை நான் வந்து கொஞ்சம் அப்படி இடித்து அப்படி ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ எல்லாமே இதிலேயே பண்ணுறதுனால நமக்கு ஈஸியும் கூட. கொஞ்சம் அந்த பார்மசான் சீஸ் வந்து கொஞ்சம் வந்து மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து லெமன் ஜூஸ். ஸோ நம்மளோட கத்தி, ஸோ கொஞ்சம் அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்னா ஆப்வியஸ்லி நமக்கு வந்து கொஞ்சம் அந்த டாட்னஸ் இருக்கணும். அதுக்கு வேண்டி 1/2 லெமன் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தேவைன்னா நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இங்கே வருங்க, நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாக இருக்கணும். அதனால் பால் கொஞ்சம் ஸ்பூன்ஸ் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு அளவெல்லாம் இல்லை, இதெல்லாம் உங்கள் கண் அளவு தான். நீங்கள் நல்லா பார்த்து கன்சிஸ்டன்சி அண்ட் டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் நல்ல டேஸ்ட் பார்த்து எதெல்லாம் எனக்கு வேணுமோ எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து ரெடி. ஸோ இது வந்து ஒரு கார்லிக் ஃப்ளேவர்டு ட்ரெஸ்ஸிங். ஸோ இன்னுமே கூட தண்ணியாக இருக்கலாம் கொஞ்சம். சரி இருக்கட்டும், தேவைப்பட்டால் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ஓகே தான், போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த கன்சிஸ்டன்சி ஓகே தான். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு வெர்ஷன் ஆஃப் ட்ரெஸ்ஸிங். ஸோ இதை நான் மூடி வச்சிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் வந்து மேரினேட் ஆகிருக்கு. அதுக்கு கோட்டிங்க்கு நான் வந்து பான்கோ பிரெட் க்ரம்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அரவுண்ட் ஒரு 1 கப் அளவுக்கு இந்த பவுலில் எடுத்திருக்கேன். ஸோ இது இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நம்மளோட சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிருக்கா. இதில் ஒரு முட்டை உடச்சி விடணும். ஸோ இந்த எக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். எதுக்குன்னா இந்த பான்கோ வந்து இதில் ஒட்டுறதுக்கு, அதுக்கு தான் நம்ம எக் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து நான் இந்த ப்ரெட்டிங்க்கு ப்ராப்பராக பண்ணுறது வந்து எப்படின்னு இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படின்னா, இங்கே வந்து நம்மளோட மேரினேட்டட் இது இருக்குது, இதில் ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது, இதில் ஒரு பிளேட் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ தள்ளி வச்சிடலாம். ஸோ ஒரு கை வெட்டாக வச்சுக்கோங்க. ஸோ நம்மளோட சிக்கனை எடுத்துக்கோங்க, நம்மளோட பேன்கோவில் போடுங்க. ஒரு கை ட்ரை. ஸோ இப்படி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இதில் வந்து ஃபுல்லாக இந்த கையை யூஸ் பண்ணிங்கன்னு வைங்களேன், உங்கள் கை ஃபுல்லாக இந்த ப்ரெட் க்ரம்ஸ் ஒட்டிடும். ஸோ அது வந்து பயங்கர வேஸ்ட்டு. அதனால் இந்த கை நீங்கள் ட்ரையாகவே வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ
ஸோ எந்த அளவுக்கு பேக் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பேக் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பேக் பண்ணதுக்கப்புறம் அதை நான் இந்த பிளேட்டில் மாற்றிட போகிறேன். ஸோ இதே மாதிரி நம்ம கடகடன்னு எல்லா சிக்கன் கட்லெட்ஸையும் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்மளோட ஃப்ரைங் டைம். நான் வந்து என்கிட்ட உள்ள ஒரு பெரிய பேனில் ஒரு லேயர் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். டீப் ஃப்ரையில் ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். நம்மளோட ஆயில் வந்து ஹீட் ஆயாச்சு. இது லிட்ரலி 1 நிமிஷம் தாங்க, ஒரு சைடு வந்து 1 நிமிஷம் தான் ஆகும் குக் ஆகுறதுக்கு. ஏன்னா நம்ம அவ்வளோ தின்னாக கட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ 1 நிமிஷத்தில் இது வந்து நல்ல கோல்டனாக குக் ஆயிரும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு நிமிஷம். ஓகே, ஸோ இப்போ ஒரு 1 மினிட் போல் ஆயிருக்கும். திருப்பி போட்டுடலாம். அடிப்பக்கம் பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக இருக்குது. பேன்கோ பிரெட் க்ரம்ஸ் வந்து நீங்கள் அமேசானில் வாங்கிக்கலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரெட் க்ரம்ஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அதுக்கு டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா பிறுபிறுன்றும் நல்ல கொஞ்சம் பெரிய பெரிய க்ரம்ஸும் இருக்கும், லைட்டாக ஒரு டஸ்ட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ரம்ஸ் ஆயிலில் வந்து நீங்கள் கோட் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது அவ்வளோ முறுமுறுன்னு ஆகும். ஸோ அது ரெகுலர் இதில் வந்து கிடைக்காது. ஸோ இப்போ திருப்பி போட்டாச்சு. இது அகேன் ஒரு 1 மினிட் போல் ஃப்ரை ஆகட்டும். ஸோ நம்மளோட கட்லெட்ஸ் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் இது எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு கட் பண்ணி காணிக்கிறேன் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இப்போ நான் உங்களுக்கு இதோட கிறிஸ்பினஸ் கேக்குதா? ஸோ இப்போ அதை கட் பண்ணிடலாம். ஸோ ஒரு லேயர் ஐஸ்பர்க் லெட்யூஸ் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே நம்மளோட சாலட் ட்ரெஸ்ஸிங் ஊற்றிடலாம். ஓவராகவும் விடாதீங்க, லைட்டாக. இதை நீங்கள் ஒரு பவுலில் வச்சு கோட் பண்ணி கூட விடலாம். இதை டாஸ் பண்ணிவிட்டு அதை கூட சர்வ் பண்ணலாம். பட் நான் ஜஸ்ட் அப்படி ட்ரிசில் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்மளோட அந்த கிறிஸ்பி சிக்கனை வச்சிடலாம். எஸ். ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேலேயும் லேஸாக ட்ரெஸ்ஸிங் ஊற்றிடலாம். ரொம்பலாம் இல்லை, ஏன்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து போகக்கூடாது, அதுக்கு வேண்டி. ஓகே, இப்போ வந்து என்கிட்ட இந்த டக்கா அப்படிங்கிற ஒரு ஸ்பைஸ் மிக்ஸ் இருக்குது. இதில் வந்து லேஸாக செசமி சீட்ஸு அந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும். அதை லேஸாக தூக்கிடுங்க. டின்னர் முடித்து கடைசி டைமில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி மகா வந்து என்ன சொன்னா தெரியுமா? மகா வந்து என்ன சொன்னா? மகா, எல்லாரும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீ வந்து என்கிட்ட என்ன சொன்ன? லாஸ்ட் மினிட்ல உங்கள் குழந்தைங்க ஏதாவது கேட்பாங்களா, ஏதாவது ஸ்கூலில் கொண்டு வர சொல்லிய பொருளோ இல்லாட்டி எதுவோ? என்கிட்ட வந்துட்டு அவள் ஸ்கூலில் அவள் கிளாஸில் ஆண்டர்ப்ரனியர் டே நடக்குது ஸ்கூலில். அதுக்கு வந்து இவள் ப்ரௌனீஸ் வந்து சேல் பண்ண போகிறா. லாஸ்ட் மினிட்ல நாளைக்கு அவங்க மேம்க்கு டேஸ்ட்டுக்கு கொடுக்கணுமா. அப்ரூவ் ஆகும். ஆனா இன்னும் செலக்ட் ஆகல. செலக்ட்னா நாங்க
கரெக்ட். அதனால லாஸ்ட் மினிட்ல இப்போ டைம் மணி 9 o'clock வந்து என்கிட்ட அம்மா நாளைக்கு ப்ரௌனி டேஸ்ட் பண்ணுறதுக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். சரி பாவம் பார்த்தீங்களா சட்டையிலே போட்டிருக்கு பாருங்க ட்ரபிள் மேக்கர்னு. ஸோ பாவம் பார்த்து என்னோட எக்லெஸ் ப்ரௌனி இப்போ 2 நாள் முன்னாடி உங்களுக்கு போட்டிருந்தேன்ல அதில் ஹாஃப் பேட்ச் வந்து செஞ்சு வச்சுருக்கேன் டேஸ்ட்டுக்கு தான். அதனால் ஹாஃப் பேட்ச் செஞ்சு பேக் பண்ண வச்சுருக்கேன். 14 மினிட்ஸில் பேக் ஆகிடும். டக்குன்னு விப்ப பண்ணி வச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதோடு இன்றைக்கி வீடியோவையும் நான் முடிச்சுக்கிறேன். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய் சொல்லுங்க. பாய்.